So last video நம்ம HTML tables பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா HTML list and types of HTML list பத்தி தான் பார்க்க போறோம். So let's get started into HTML. So first of all HTML list னா என்னன்னு பார்க்கலாம். So lists are used to specify list of information. ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்கு தான் நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஒரு பில்டிங் கட்டுறோம். ஸோ அந்த பில்டிங்கை நம்ம எது மூலமா கட்டுவோம்? கண்டிப்பா பிரிக் தேவைப்படும், செங்கல் தேவைப்படும். ஸோ அந்த செங்கலை வந்து நம்ம காலமா 1 2 3 இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அடுக்கடுக்காக தான் நம்ம அந்த செங்கல் வச்சுதான் பில்டிங் கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் கர்சர்ல காமிக்கிறேன் பாருங்க. ஆர்டர்ட் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ இது மூணுமே 3 பாயிண்டா இருக்கு. இது வந்து ஒரு லிஸ்டா இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து நமக்கு 3 எலமெண்ட் இருக்கு. என்னென்ன எலமெண்ட்னா ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்ன, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்ன, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் என்னன்ட்டு பேசிக்கா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை பத்தி இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டேக் வச்சு மென்ஷன் பண்ணணும்னா OL டேக் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த OL டேக்னா ஆர்டர் லிஸ்ட். ஸோ தென் அதுக்குள்ள நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுக்க விரும்புகிறோமோ அதை வந்து LI டேக், LIனா லிஸ்ட், LI டேக் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். தென் LI டேக் அதுக்குள்ள நம்ம கண்டென்ட் கொடுக்குற arrays, தென் LI டேக் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் பிங்கோ, லியோ, ஒராக்கிள், ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ தந்துட்டு நம்ம OL டேக் இதை ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட் நம்ம அடுத்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் சேம் த வே. அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து நம்ம UL டேக்ல மென்ஷன் பண்ணுவோம். ஆர்டர்ட் லிஸ்ட்னா நம்ம OL டேக்ல மென்ஷன் பண்ணுவோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா நம்ம UL டேக்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சேம் அதே மாதிரி தான், மேலே சொன்ன மாதிரி தான். UL டேக்ல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை வந்து LI டேக்குள்ள மென்ஷன் பண்ணிடுவோம். தென் ஃபைனலி UL டேக் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டோட அனதர் நேம் வந்து டெஃபினிஷன் லிஸ்ட். டெஃபினிஷன் லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை வந்து ஒரு க்ளோசரிலேயோ இல்லை லிஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணணும்னா எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல வரணும்னா, எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி ஃபார்மேட்ல வரணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பேசிக்கா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்குள்ள நம்ம 3 டேக் யூஸ் பண்ணுவோம். என்ன டேக்னா DL டேக், DT டேக், DD டேக். DL டேக்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டோட ஸ்டார்டிங் டேக். ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ DL டேக். ஸோ அதுக்குள்ள DT டேக். ஸோ DTல arrays அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ DT என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம், என்ன டேர்ம் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படிங்கிறத குறிக்கும் DT டேக். ஸோ தென் DD டேக். DDனா தான் டெஃபினிஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1 of the 12 horoscope sign. ஸோ அரேஸ்க்குள்ள நம்ம ஒன் ஆஃப் த 12 ஹோரோஸ்கோப் சைன் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ அதை வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனா மென்ஷன் பண்றோம். அதனால நம்ம DD டேக் மென்ஷன் பண்றோம். தென் ஃபைனலா DD டேக் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்குள்ள 3 டேக் DL, DT, DD. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தென் HTML நெஸ்டட் லிஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிலியோ இல்லை ஜாவாலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருந்ததுன்னு சொல்லுவோம், நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பாடி டேக் கீழே P டேக், ஸோ இதெல்லாம் விட்டுருவோம், இது ஜென்ரல் கண்டென்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் லிஸ்ட்டை போடுறாங்க. ஆர்டர்ட் லிஸ்ட் OL டேக், அதுக்குள்ள ஒரு LI டேக் லிஸ்ட் டெல்லி. ஸோ அந்த LI டேக்குள்ள இன்னொரு LI டேக் இருக்கு, நியூ டெல்லி அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு LI டேக்குள்ள இன்னொரு LI டேக், ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கிறனால நம்ம நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே தான் எல்லா இதுலையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ இப்போ இங்க பார்த்துட்டீங்கன்னா OL டேக்குள்ள LI டேக் டெல்லி. ஸோ அதுக்குள்ள ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் UL டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள ஒரு LI டேக் நியூ டெல்லி. ஸோ தென் UL டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு இந்த ஃபார்மேட்ல வரும். ஸோ ஒரு LI டேக்ல இன்னொரு LI டேக் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெஸ்டட் லிஸ்டோட யூஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்டோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம்.
ஸோ பேசிக்காக ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 5 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நியூமரிக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், தென் கேபிட்டல் ரோமன் நம்பர், தென் ஸ்மால் ரோமன் நம்பர், தென் கேபிட்டல் ஆல்ஃபபெட், தென் ஸ்மால் ஆல்ஃபபெட். இது எல்லாமே நம்ம எது மூலமாக ரெஃபர் பண்ணுவோம்னா மென்ஷன் பண்ணுவோம்னா டைப் அப்படிங்கிற வேர்டை வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எனக்கு நம்பரில் வரணும் அப்படின்னா நான் ஆர்டர் லிஸ்ட் OL டேக் போட்டு நம்ம என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதை LI டேக்குள்ளே போட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எனக்கு நம்பர் வேணாம், ரோமன் லெட்டரில் வேணும், கேபிட்டல் ரோமன் லெட்டரில் வேணும் அப்படின்னா OL டைப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் I. ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா எனக்கு கேபிட்டல் ரோமன் லெட்டரில் வரும். ஸோ எங்கள் அவுட்புட் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், OL வெறும் OL டேக் போட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு நம்பர்ஸில் தான் அவுட்புட் வரும். இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4. ஸோ அதுக்குள்ளே HTML ஜாவா ஜாவாஸ்கிரிப்ட் SQL இருக்கும். இதுவே எனக்கு ரோமன் லெட்டரில் வரணும். ஸோ எனக்கு கேபிட்டல் ரோமன் லெட்டரில் எனக்கு அவுட்புட் வரணும்னா டைப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் I தருவேன். ஸோ இதே எனக்கு ஸ்மால் ரோமன் லெட்டரில் வரணும்னா ஸ்மால் I போட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட்டில் ஸ்மால் ஐயில் வரும். ஸோ இதைத்தான் நம்ம அடுத்த இதில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் OL டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் I. ஸ்மால் ஐயில் போட்டிங்கன்னா ஸ்மாலில் வரும். இதே உங்களுக்கு கேபிட்டல் ABCயில் உங்களுக்கு அவுட்புட் வேணும் ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டைப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் A. கேபிட்டல் A போட்டு ரன் பண்ணோம்னா எனக்கு ABCD கேபிட்டல் ABCDயில் அவுட்புட் வரும். இதே எனக்கு ஸ்மால் ஏல வேணும்னா ஸ்மால் A டைப்புக்குள்ளே போட்டு ரன் பண்ணோம்னா எனக்கு ஸ்மால் ABCDயில் வந்து அவுட்புட் வரும். ஸோ இது வந்து ஆர்டர் லிஸ்டோட 4th டைப். தென் அடுத்தது உங்களுக்கு ஸ்மால் ரோமன் லெட்டரில் இருக்கணும், ஆனால் எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5th ரோமன் லெட்டர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஈக்குவல் டுல வந்து நம்ம நம்பர் போட்டோம்னா உங்களுக்கு அந்த ரோமன் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் ரோமன் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஆனால் எனக்கு நம்பர் வந்து 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். யூ மீன் 5 6 7 8 அப்படி ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால ஸ்மால் ரோமன் லெட்டர் I போட்டேன். நம்பர் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னால எனக்கு 5 6 7 8 ஆயிருக்கு. இதே எனக்கு கேபிட்டல் ரோமன் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும், நம்பர் வந்து 8லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு வைங்களேன். ஸோ இப்படி ரன் பண்ணனா எனக்கு 8 9 10 11 8 9 10 11. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இதே இந்த ரோமன் லெட்டர் ஆர் நம்பர் வந்து எனக்கு ரிவர்ஸ் ஃபார்மெட்ல வரணும் அப்படின்னா OL ரிவர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு நார்மலாக வந்துடும், ரிவர்ஸ் ஃபார்மெட்ல வந்துடும். நான் வெறும் OL அப்படின்னு தந்தேன்னா எனக்கு 1 2 3 4 அப்படின்னு தான் அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4ன்ட்டு. இதே நான் ரிவர்ஸ் ஃபார்மெட்ல வரணும் அப்படின்னா OL ரிவர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணனா எனக்கு ரிவர்ஸ் ஃபார்மெட்ல அவுட்புட் வந்துடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் லிஸ்டோட டைப். நம்ம அடுத்து அன்ஆர்டர் லிஸ்ட்ல இருக்கிற டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 டைப் இருக்கு. டிஸ்க் ஷேப், சர்க்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப், தென் நன். எந்த ஷேப்புமே இல்லாமல் அவுட்புட் வர்றது. ஸோ பேசிக்காக சொன்னது தான். அன்ஆர்டர் லிஸ்ட்னா UL டேக் யூஸ் பண்ணுவோம், ஆர்டர் லிஸ்ட்னா OL டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட்னால UL டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுக்க விரும்பணுமோ அதை வந்து LI டேக்ல யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது வந்து நார்மலாக இருக்கிறதுனால எனக்கு இந்த ஷேப்பில் வந்திருக்கு, ஒரு சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு. ஸோ எனக்கு சர்க்கிள் ஷேப் தான் வேணும்னா டைப் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிள்னு தருவேன். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு சர்க்கிளாக வரும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டைப் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிள் தந்தால் எனக்கு இந்த மாதிரி சர்க்கிளில் வந்து அவுட்புட் வரும். இதே எனக்கு ஸ்கொயரில் வரணும், ஸ்கொயரில் வரணும்னா டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அப்படின்னு தந்து ரன் பண்ணனா எனக்கு ஸ்கொயரில் வரும். இதே எனக்கு டிஸ்க் ஷேப்பில் வரணும், ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு டிஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணனா எனக்கு டிஸ்க் ஷேப்பில் வந்துடும். இதனால ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்
சர்க்கிள் வந்து ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கு, ஸ்கொயர் இல்லாமல் ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கு. ஸோ இதுதான் அன்ஆர்டர்ட் லிஸ்டோட டைப்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு. ஸோ உங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா டைப் இஸ் ஈக்குவல் டு நன். எனக்கு நம்பர்ஸ் வேணாம், சர்க்கிள் வேணாம், எந்த டாட்டட் ஸ்கொயர் வேணாம், டிஸ்க் சர்க்கிள் எதுவுமே வேணாம்னா டைப் இஸ் ஈக்குவல் டு நன்னு கொடுத்தோம்னா நமக்கு கண்டென்ட்ஸ் மட்டும் வரும். ஸோ சர்க்கிள், டிஸ்க், நம்பர்ஸ் எதுவுமே வராது. ஸோ இதுதான் நன்னோட யூஸ். ஸோ அடுத்தது இங்கே அதே தான் தந்திருக்காங்க. லிஸ்ட் ஸ்டைல் டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் தந்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து ஸ்கொயர்ல வரும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்ஆர்டர்ட் லிஸ்டோட டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா நம்ம என்னென்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? டிஎல், டிடி, டிடி. டிஎல்னா ஸ்டார்ட் ஆஃப் த லிஸ்ட், தென் டிடினா அந்த டேர்மை குறிக்கும், தென் டிடினா டெஃபினிஷன். ஸோ அந்த டேர்முக்குள்ள இருக்கிற டெஃபினிஷன். ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது ஒரு டேர்ம், அது என்ன? ஹெச்டிஎம்எல் இஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ அதோட டெஃபினிஷன் குறிக்குது. அதே மாதிரி ஜாவாங்கிறது ஒரு டேர்ம். ஸோ இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஜாவாவோட டெஃபினிஷன். ஸோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது டேர்ம். ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதை வந்து டிடியில் டெஃபினேஷனாக குறிப்போம். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி டிடி டேக்குள்ளே போட்டோம்னா நமக்கு அவுட்புட் வந்து இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.